அல்லாஹ் படைச்ச ஒரு அற்புதமான படைப்பு. அல்லாஹ் எந்த ஒரு படைப்பையும் வீணாக படைக்கவில்லை. சுபர்மா மாஷா அல்லாஹ். குர்ஆனுடைய 29வது சூரா. எத்தனாவது சூராமா? 29வது சூரா. சூரா பேரே அன்கபூத் தான், சிலந்தின்னு அர்த்தம். ஆமா, குர்ஆன்ல அல்லாஹ் நாம விளங்குறதுக்காக சில உதாரணங்கள் சொல்லி புரிய வைப்பான். எதை சொல்லிமா? நீங்க சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. அல்லாஹ் நமக்காக வேண்டி கொசுவை கூட உதாரணம் சொல்ல வெக்கப்பட மாட்டேன்னு சொல்றான். எப்படிமா? கொசுவை வச்சு கூட தன் அடியார்களுக்கு உதாரணம் சொல்றதுக்கு அல்லாஹ் என்ன செய்யப்படுறது இல்ல, வெக்கப்பட மாட்டான். அப்படி அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணம் இதோ இந்த சிலந்தியை போல. எதுக்கு உதாரணமா சொல்றான் தெரியுமா? தன்னை விட்டு விட்டு நீங்கள் வேற யாரையாவது உங்களுக்கான பொறுப்பாளர்களாக, உங்களுக்கான பாதுகாவலராக எடுத்துக்கிட்டீங்கன்னா உதாரணம் என்ன தெரியுமா? இதோ சிலந்தியை போல. ஏன்னா சிலந்தியினுடைய வீடு, சிலந்தியினுடைய கூடு இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப அல்லாஹ் சொல்ற இன்ன அவ்ஹனல் புயூத் லபைத்துல் அன்கபூத். இருக்கிற வீடுகளிலேயே ரொம்ப பலவீனமான, ரொம்ப சாதாரண வீடு இதுதான் சிலந்தி. அப்ப அல்லாஹ் சொல்ற அளவுக்கானு யாலமுன். நீங்க யோசிக்க மாட்டீங்களா? இப்ப யாராச்சும் இத போய் ஸ்ட்ராங்கா இருக்கு சொல்லுவாங்களா? யாராச்சும் சத்தமா பேசுனா கூட என்ன செஞ்சிரும்? பயந்துரும். சொல்லாதீங்கப்பா, கலைஞ்சிரும். சரி, அப்ப அவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு வீடு கட்டுச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்ப அல்லாஹ் சொன்ன உதாரணம் புரியுதா? அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்னா, சிலந்தி வீடு எப்படி ரொம்ப சாதாரணமானதோ அது போலதான் நீங்கள் என்னைய விட்டு விட்டு வேற யாரையும் பொறுப்பாக உங்களுக்கான பாதுகாவலரா எடுத்துக்கொண்டா இதுதான் உதாரணம். அப்ப அல்லாஹ் சொல்லுவாமா, தில்கல் அம்சாலு நதுரிபுஹா லின்னாஸ். நாம உங்களுக்கு உதாரணம் சொல்லுவது நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்க விளங்கணும், சிந்திக்கணும் என்பதற்காகத்தான்.